லார்ட். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டு யூ. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சிறப்பான நாள் இது. நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம், என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேருக்கு ஓடிட்டு இருக்கோம், என்னுடைய திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படி ஓடிட்டு இருக்கலாம். அதனால் நான் சொல்லுவேன், எது தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நாள்? டுடே இஸ் த ஸ்பெஷல் டே இன் யுவர் லைஃப். இன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். டுடே மேட்டர்ஸ். வேதத்தில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்று என்பதை ஆண்டவர் அதிகமாக வலியுறுத்திருப்பார். இன்றைய ரச்சனைய நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. டுடே மேட்டர்ஸ். ஆண்டவர் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை பற்றி யோசிக்காதீங்க, நாளை தினம் அதுக்காக கவலைப்படும். டுடே மேட்டர்ஸ். இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் எதையா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கே அதை ஆரம்பிங்க, இன்னைக்கே அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த வருடத்தில் நிறைய பிளான்ஸ் இருக்கும், இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கே அதை ஆரம்பிங்க. சில வேலைகள் நம்ம நினைக்கலாம், நான் இன்னும் கிரேட்டாக இல்லையே, நான் இன்னும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதிகளும் இல்லையே, அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்பெஷலான குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இல்லையே. ஆனால் ஒரு கொட்டேஷன் ரொம்ப அழகாக சொல்லுது, அதை வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். நீங்கள் சிறப்பான ஆளாக இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆரம்பித்தாலே நீங்கள் சிறப்பான ஆளாக வந்து விடுவீர்கள். ஆகவே நீங்கள் எந்த விஷயத்தில் சிறப்பாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இன்னைக்கே ஆரம்பிங்க. டுடே மேட்டர்ஸ். அதை நாளைக்கு, நாளன்னைக்கு, இல்லை ஒரு நாள் வரட்டும் தள்ளி போடாதீங்க. எவ்ரி டே இஸ் அ சான்ஸ் டு பிகின் நியூ திங். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு. எவ்ரி டே இஸ் அ நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆரம்பம். நியூ இயர் மட்டும்தான் ஜனவரி 1 அன்னைக்கு மட்டும்தான் ஒரு புது ஆரம்பம் நினைக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் வருடத்தில் இருக்கிற 365 நாளும் நமக்கு ஒரு புதிய ஆரம்பம். ஸோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது புதிய ஆரம்பமாக எடுத்துருங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் செய்ய யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. சில காரியங்களில் இதை நாளைக்கு செய்யலாம், இது இன்னொரு நாள் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, நாளைக்குன்னு போயிட்டாலே தட் வுட் பி அ ஃபெயிலியர். அது ஃபெயிலியர் முடிஞ்சிடும். டுடே, இன்னைக்கே அதை ஆரம்பிங்க. இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு அது எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. ஸோ இன்று அதை ஆரம்பிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. நிறைய கொட்டேஷன்ஸ் இந்த நாளை பற்றி நம்ம பார்க்குறோம். டோன்ட் வெயிட் ஃபார் அனதர் டே. இன்னொரு நாளுக்காக காத்திருக்காதீங்க. இன்றைய நாளை விட சிறப்பான நாள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. இன்னைக்கு தான் சிறப்பான நாள், இன்னைக்கு தான் பெஸ்ட் டே. ஸோ என்ஜாய் ஒரு டே. இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருங்க, இன்னைக்கு அந்த வேலையை ஆரம்பிங்க, இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு செஞ்சு முடிங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டாம். அழகாக வசனம் சொல்லுகிறது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கனவும். இந்த நாளை உண்டு பண்ணது ஆண்டவர். ஸோ இதில் களி கூர்ந்து மகிழுங்க. இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யுங்க. ஸோ டுடே இஸ் அ மோஸ்ட் ப்ரீசியஸ் வண்டர்ஃபுல் ஸ்பெஷல் டே ஃபார் யூ. ஸோ இந்த நாள் தான் உங்களுக்கு முக்கியமான நாள். இந்த நாளில், இந்த வருடத்தில் நீங்கள் எதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்களோ அதை ஆரம்பிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாளைக்குன்னு வெயிட் பண்ணாதீங்க. நாளைய நாள் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நாளைய நாள் அது நாளைய தினத்துக்காக கவலைப்படும். ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.